சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். ரொம்ப மனசு வலிக்குதுங்களா? ரொம்பவே மன வேதனையுடன் இருக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் மனக்கவலையும் வேதனையும் உங்கள் மனசு ரொம்ப பாரமாக இருக்கா? யார்கிட்டையாவது உங்கள் விஷயங்களை உங்கள் கஷ்டங்களை சொல்லி அழணும் போல இருக்கா? நிறைய பேருக்கு வாழ்க்கையில் சொல்ல முடியாத தாங்க முடியாத கஷ்டங்கள் இருக்கும். மனசு தளர விடாதீங்க, கலங்கவே கலங்காதீங்க. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் தியான கூடத்திற்கு நீங்கள் போய் ஒரு முறைக்கு பல முறை போய் வழிபடுங்க. அவங்க கிட்ட உட்காந்து உங்கள் மனதில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தையுமே கொட்டி தீர்த்துருங்க. உங்கள் கண்களில் நீர் வடிய வற்ற அழுது தீர்த்துருங்க. அப்புறம் கண்ணை மூடுங்க. ஸ்ரீ அன்னையை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். ஸ்ரீ அன்னையின் எண்ணங்கள் மனதில் நினைத்து கொள்ளுங்கள். நம்ம கண்ணை மூடுனா நம் மனம் பாரம் குறைந்திருக்கும், வெற்றிடமாக இருக்கும். நம் கவலைகள் எல்லாம் ஸ்ரீ அன்னையிடம் இறக்கி வைத்துவிட்டோம். அதை நம்மால் நன்றாக உணர முடியும். அமைதியாக அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. கால்களை மடக்கி கண்களை மெல்ல மூடுங்க. கைகள் இரண்டையும் விரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்து மூடிக்கொள்ளுங்க. ஸ்ரீ அன்னையின் நினைவுகளை மனதில் நிறுத்துங்க. ஒரு ஒளி போல தெரியும் உங்களுக்கு. மனசு நிறைய ஸ்ரீ அன்னையை நிறுத்த பயிற்சி எடுத்துக்கோங்க. உங்கள் மன கண் முன் ஸ்ரீ அன்னை தெரிவது போல கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்படியாக நீங்கள் தியான மையம் அடிக்கடி போங்க. அங்கு ஒரு அமைதி நிலவுவதை பார்ப்பீங்க. உங்கள் மனசில் எவ்வளவு பாரமாக நீங்கள் போனாலும் வரும்பொழுது மனம் லேசாகி இருப்பதை நன்கு உணரவீங்க. அப்போது உங்களுடைய பாரங்கள் அனைத்துமே ஸ்ரீ அன்னையிடம் இறக்கி விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். ஸ்ரீ அன்னை எப்பவுமே உங்களை உற்று நோக்கி கொண்டு தான் இருக்கிறார். தன் மகள் தன் கஷ்டத்தை சொல்லி தன் மனபாரத்தை இறக்க தன்னை தேடி அடிக்கடி வருவதை ஸ்ரீ அன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. நீங்கள் எப்பவுமே ஸ்ரீ அன்னை நம்முடனே இருக்கிறார்கள் என்ற நினைவோடு இருங்க. எதை கண்டும் பயப்படாதீங்க. எந்த கஷ்டத்தையும் மனதில் நிறுத்தாதீங்க. ஸ்ரீ அன்னையிடம் வந்த பிறகு ஸ்ரீ அன்னையின் நினைவுகள் மட்டுமே, அவங்களுடைய மந்திரங்கள், திரு மந்திரங்கள் மட்டுமே உங்கள் வாய் உச்சரித்து கொண்டிருக்கட்டும். எதிர்முனையில் பேசுபவர்கள் மனம் புண்படும்படி பேசினாலும் அவர்கள் சொன்ன சொற்களை மனதில் நிறுத்தாதீர்கள். அவங்க சொன்ன சொற்கள் வலியை ஏற்படுத்தினால் அந்த வலி உள்ள நம் மனதில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நினைவு கூறுங்க. அப்போ அந்த வலி மெல்ல மெல்ல இறங்குவதை உணர்வீங்க. எதிர்முனையில் இருந்து பேசுபவர்கள் கடுமையான சொற்களில் பேசினாலும் நீங்கள் எப்பவுமே வன்மையான சொற்களை உபயோகப்படுத்தாதீர்கள். நீங்கள் ஸ்ரீ அன்னையின் குழந்தைகள் அல்லவா? அவர்கள் வழிதானே நாம் நடக்க வேண்டும். அமைதியாக இருந்து விடுங்கள். கோபம், அடக்க முடியாத கோபம்
எதிர்முனையில் பேசுபவர்களின் வார்த்தைகள் காதில் கேட்கவே முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் செவியில் வந்து விழுந்தாலும் நீங்கள் அதை காதில் ஏற்றாதீர்கள். அந்த சொல் வரும்பொழுது காதுகளையும் மூடிக்கொள்ளுங்கள், கண்ணை மூடிக்கொள்ளுங்கள், அந்த இடத்திலிருந்து வெளியேறி விடுங்கள். அமைதியாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நினைவு கூர்ந்த அவர்களுடைய திருநாமத்தை உச்சரியுங்கள். அப்போ எந்தவித பாதிப்பும் எந்தவித மனபாரமும் உங்களை வந்து சேராது. ஸ்ரீ அன்னை சொல்றாங்க, மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நீ எப்பொழுதும் நினைக்காதே. நீ உனக்காக வாழ், மற்றவர்களுக்காக நீ வாழாதே. உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை வைத்து மன மகிழ்ச்சியோடு வா. சிலவங்களுக்கு என்னதான் பொருள் செல்வம் வந்தாலும் அவங்க ஆசை மட்டும் நிற்காது. ஆசை பேராசையாக போகும். அந்த பேராசை பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதை எப்பொழுதும் நாம் உணர்ந்து நடக்க வேண்டும். எப்பொழுதும் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க, உன்னுடைய துன்பத்தை விளக்க நீ எப்பொழுதும் என்னை நீ நினைத்து கொண்டே இரு. நீ எந்த அளவுக்கு என்னை நினைக்கின்றாயோ அந்த அளவுக்கு நான் உன்னுடன் கூடவே இருந்து உன்னை பாதுகாப்பேன். ஆனால் நீ என்னை அழைத்தால்தானே நான் உன்னிடம் வந்து உனக்கு உதவ முடியும் என்று சொல்கிறாங்க. எதிர்களை நாம் பார்த்து பழக வேண்டும். எதிரிகள் சிலர் திருந்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்கள நம்ம மன்னிக்கலாம். சில எண்ணங்கள் மோசமானதாக இருக்கும். அவங்கள நம்ம நிச்சயமாக மன்னிக்க முடியாது. அவங்களுடைய பார்வையே நம்மை எரித்துவிடும். அப்பேற்பட்ட மனிதர்களிடம் இருந்து நாம் எப்பொழுதும் விலகி இருப்பதே மேல் என்று சொல்றாங்க. எப்பவுமே தீயவர்களிடம் இருந்து 10 அடி தள்ளி இருப்பது தான் நல்லது. அவங்க கிட்ட இருக்கிற பழக்கங்களை நாம் முழுவதுமாக நிறுத்தி கொள்வது நல்லது. நம்மை நாடி நம்மை மதிப்பவர்களை நாம் அவர்களையும் மதித்து உரையாடுவது சிறப்பு. ஒருத்தர் உங்களை மதிக்கலைன்னா நீங்கள் ஏன் அவங்கள மதிக்கணும்? மதியா வாசல் மிதியா என்று சொல்வாங்க. மதிக்கிறவங்க வாசலை தேடி நாம் போகலாம், அவங்களுக்கு உதவி செய்யலாம். உங்களை ஏளனமாக பார்ப்பார்கள், உங்களை ஏளனமாக பேசுவார்கள், உங்களை ஏளனமாக செயல்படுத்துவார்கள். அவர்களை தேடி நீங்கள் நட்பு உறவாடுவது கூடாது. அப்பேற்பட்ட நட்பை உடனே நீங்கள் துண்டித்து விட வேண்டும். நல்லவர்கள் நட்பு எப்பவுமே நமக்கு நன்மையை தரும். தீயவர்கள், தீய எண்ணங்கள் உடையவர்கள் நட்பு நமக்கு எப்பவுமே தீமையை தான் தரும். என்னை நீ ஏற்ற பின் உனக்கு பயமே தேவையில்லை. என்னை நீ ஏற்ற பின் உனக்கு மனக்கலக்கமும் தேவையில்லை. என்னை நீ ஏற்ற பின் உன் பிரச்சனைகள் தீராது என்று நீ பயப்பட தேவையில்லை. எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நீ என்னை ஏற்ற பின் உன்னை நான் பக்கபலமாக இருந்து காத்தருள் புரிவேன். எப்பவுமே உன் கண்களில் இருந்து நீர் வருவதை நான் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன். உனக்கு ஒரு துன்பம் என்றால் நான் ஓடோடி வந்து உனக்கு உதவி செய்வேன். அதை நீ கண்டிப்பாக உணர்வாய் என்று ஸ்ரீ அன்னை தன் அன்பர்களுக்கு சொல்கிறாங்க. ஸ்ரீ அன்னையை ஏற்ற அன்பர்களுக்கு எப்பவுமே ஒரு தைரியம் உண்டு.
எப்பவுமே மனதில் ஒரு திடமான நம்பிக்கை உண்டு. சிலர் தம் பிரச்சனை எவ்வளவோ இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நினைவுகளோடு கண்டிப்பாக அது சரியாகும் என்ற நம்பிக்கையோடு அவங்க இருப்பாங்க. அவங்களோட நம்பிக்கையும் வீணாகாது. நொடி பொழுது அவங்களோட பிரார்த்தனையும் நடக்கும். ஸ்ரீ அன்னையின் நண்பர்கள் அனைவருக்குமே தெரியும். ஸ்ரீ அன்னையை ஏற்ற பின் எப்படி அபரிமிதமான பிரார்த்தனைகள் நடக்கின்றது என்பதையும், ஸ்ரீ அன்னையை ஏற்ற பின் குடும்பத்தில் ஒரு அமைதி கிடைப்பதையும், ஸ்ரீ அன்னையை ஏற்ற பின் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைப்பதையும், ஸ்ரீ அன்னையை ஏற்ற பின் துன்பங்கள் கரைவதையும், ஸ்ரீ அன்னையை ஏற்ற பின் பணவரவு ஏற்படுவதையும், ஸ்ரீ அன்னையின் ஏற்ற பின் தடைகள் அனைத்தும் விலகுவதையும், ஸ்ரீ அன்னையின் ஏற்ற பின் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிகழ்வதையும், ஸ்ரீ அன்னையின் ஏற்ற பின் மனம் ஒருவித சந்தோஷத்தில் திகைப்பதையும், ஸ்ரீ அன்னையின் ஏற்ற பின் எல்லாம் ஸ்ரீ அன்னை, எல்லாம் ஸ்ரீ அன்னை, எல்லாம் ஸ்ரீ அன்னை. நாம் பார்க்குற அத்தனை பொருட்களிலும் ஸ்ரீ அன்னை தான், ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தான். அவங்க அப்படியே நம்ம கண் முன்னாடி நிற்பாங்க. அந்த அளவுக்கு நம் நினைவுகள் அவங்கள சூழ்ந்து இருக்கும் பொழுது நமக்கு நடப்பவை அத்தனையும் நல்லவையாக தான் நடக்கும். மனம் எப்பொழுதும் புத்துணர்ச்சியோட, நம்ம உடம்புல நோய் இருந்தால் கூட, எவ்வளவு கடுமையான நோய்கள் இருந்தாலும் அந்த நோய் கண்டிப்பாக குணமாகும். நம்பிக்கை ஒன்றுதான் நமக்கு மருந்தே. ஸ்ரீ அன்னைக்கிட்ட வந்த பிறகு நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக அவங்க நடத்தி கொடுப்பாங்க. ஸ்ரீ அன்னையின் நண்பர்கள் எப்பவுமே கவலைப்படாதீங்க. ஸ்ரீ அன்னையை ஏற்ற பின் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையுமே நல்லதாகவே நடக்கும். அவங்க உங்கள் கூடவே இருந்து உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தி செல்வாங்க. புயலே அடித்தாலும் அந்த புயலில் ஒரு அமைதியை தருவார்கள் நம் அன்னை. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் மனசில் அத்தனையும் நிறைந்திருந்த வார்த்தைகள் தான் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப வருட காலமாக ஸ்ரீ அன்னையை ஏற்று அவங்கள வழிபட்டு வந்துட்டுருக்கேன். என் மனசில் இருக்கிற அத்தனையும் ஸ்ரீ அன்னையின் வழி தான். அவங்க சொன்ன கருத்துக்களை தான் நான் இதில் பதிவிட்டிருக்கேன். நிச்சயமாக இந்த கருத்துக்கள் அனைத்தும் நம் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். நன்றி.